ஹரே கிருஷ்ணா. இன்று பார்த்தீங்கன்னா வராக ஜெயந்தி. பகவான் விஷ்ணு வந்து பன்றியோட ரூபத்தை ஏற்றுக்கொண்டு வராக தேவாக அவதரித்து இந்த பூமியை வந்து கார்போதாய கடலில் இருந்து இரண்யகசிபன் என்ற அசுரன் அடித்து தனது நிலப்பாட்டில் வைத்த தினம். பூமியை காத்து அதே இடத்துல திரும்ப வந்து நேர்கோட்டில் வைத்த இடம் இன்னைக்கு வந்து. அதனால் அனைவருக்கும் வராக ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். முன்பு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா யுகத்தில் கசியமுனிவர் என்பவரும் திதி என்பவருக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திதி கசியரோட மனைவி வந்து காம இச்சையினால் தகாத நேரத்தில், அதாவது சந்தியா வேளையில் வந்து சாயங்கால வேளையில் பூஜை பஜனைகள் மற்றும் பகவானை வழிபடக்கூடிய நேரத்தில் வந்து தனது கணவனை வந்து உடலூருக்கு அழைத்ததால் அவர் இரண்டு இணைந்து அந்த இரண்யகசிபு இரண்யாச்சன் என்று 2 அசுரர்கள் பிறப்பார்கள். கசியமுனிவர் சொல்லுவார் அவரோட ஞான சித்தியினால் வந்து இவ்வாறு தவறான நேரத்தில் ஈடுபட்டதுனால நம்மளுக்கு 2 அசுர குழந்தை பிறப்பார் என்று. இந்த 2 அசுரர்களும் உலகத்தை வந்து துன்புறுத்தார்கள் என்றும் கசியமுனிவர் கொண்டோன்னா வருந்துவாங்க. அதனால் நம்ம எப்போதுமே அதுதான் நேர காலம்னு ஒன்று இருக்கிறது, சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. நம்மளோட நேர காலத்தை வச்சு தான் நம்மளோட ஜாதகம் கணிக்கப்படுகிறது, நம்மளோட கிரகங்கள்லாம் வந்து அதுபடி தான் அமையுது. ஆனால் தவறான நேரத்தில் நம்ம உணர்வு கொள்வதனால ஒரு ஆணும் பெண்ணு இணைவதனால அசுரத்தன்மை கொண்ட குழந்தைகள் தான் பிறப்பாங்க அப்படிங்கிறது வராகதேவி மூலமாக அந்த அவதாரம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சந்தியா வேலையில் ஈடுபட்டதுனால 2 பேரும் இரண்யாச்சன் இரண்யாசிபு பிறந்து கடுமையான பிரம்மாவை நோக்கி தவம் இருப்பாங்க. அந்த தவ வலிமையால் வந்து இந்திரன் சந்திரன் வருணன் எல்லாத்தையும் வந்து துன்புறுத்துவாங்க. அதனால் அவங்க இடத்துலேருந்து அவங்க நகர்ந்து போயிடுவாங்க. அப்போது மிகுந்த கோபம் கொண்ட இரண்யாச்சன் என்ன பண்ணுவார்னா பூமியை தூக்கி கார்போதாய கடலை தூக்கி எரிஞ்சிருவார். இதை உணர்ந்த பிரம்மா வந்து பகவான் விஷ்ணுவிடம் பிரார்த்திப்பார். அவர் பிரார்த்தனை செய்து தியானம் செய்து கொண்டிருக்கும் போதே அவரோட மூக்கு நுனியிலேருந்து ஒரு சிறிய ஒரு பன்றி ரூபத்தில் வந்து அப்படி பெருசாக ஒரு பன்றி ரூபமாக ஆகி பகவான் வராக அவதரிக்கிறார். இதை பார்த்த தேவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைந்து அவரோட பிரார்த்தனை செய்வாங்க. அப்போது வராகதேவ் வந்து இரண்யாச்சனோட அந்த கார்போதாய கடலில் போய் பூமி எடுத்து மேலே நிறுத்தும் போது இரண்யாச்சனோட சண்டை போடுவார். கடுமையான ஒரு சண்டை நடக்கும். அப்போ வந்து பல மாய வித்தைகள்லாம் காட்டுவார் இரண்யாச்சன். அதெல்லாம் தனது சுதர்ண சக்கரம் மூலமாக முறியடித்துருவார் வராகதேவர். முறியடித்து கடைசியில் இறுதியில் வந்து என்ன பண்ணுவார், தனது சுண்டு விரலால் வந்து இரண்யாச்சன் அடித்து அவரை வந்து கொன்றுவார். ஸ்ரீமத் பாகவத்தில் கூறப்பட்டுள்ளது, வராகதேவோட கை பட்டதுனாலே வந்து என்ன பண்ணுவார், இரண்யகசிபோட உடம்பு வந்து அப்படி பிரகாசமாக சொலிக்கும் என்று. அந்த அளவுக்கு பகவான் எந்த ரூபம் எடுத்தாலும் அவர் திவ்யமான இருந்து மாறுவதில்லை. மேலும் இன்று பூமியை காத்ததுனால நம்ம அவருக்கு நன்றி கூறி அவரிடம் பிரார்த்திப்போம். ஹரே கிருஷ்ணா.